நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன். செய்திகளுக்காக நான் ஃபாரிகா ஃபைசல். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசின் அடுத்த அதிரடி நடவடிக்கை, கலக்கத்தில் 25 குற்றவாளிகள். மஹிந்தவின் முன்னாள் தலைமை பாதுகாப்பு அதிகாரி மீண்டும் விளக்கமறியலில். விமானத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட இலங்கை பாடகர். மட்டக்களப்பில் 2 ஆடை விற்பனை நிலையங்களுக்கிடையில் ஏற்பட்ட கைகலப்பு, 3 மருத்துவமனையில் அனுமதி. நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளின் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு பணம் பறித்த கும்பல் கைது. விமான நிலையம் செல்வோருக்கான முக்கிய அறிவிப்பு. இலங்கை வரலாற்றில் 4 லட்சத்தை கடந்த தங்க விலை. கருணை கொலைக்கு உருகுவே நாட்டில் அனுமதி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கையால் வெளிநாட்டில் பதுங்கியுள்ள இலங்கை குற்றவாளிகள் கலக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த சுமார் 25 குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்டர்போல் அதிகாரிகள் இலங்கை போலீசாருக்கு உதவுவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் பதுங்கியுள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடத்தை மாற்ற தொடங்கியுள்ளனர். எனினும் அவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க இன்டர்போல் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீசாருக்கு மிகவும் அவசியமாக உள்ள 25 குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய தேவையான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இலங்கை புலனாய்வு துறையின் நேர்த்தியான செயற்பாடு காரணமாக வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 18 பேர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். மேலும் இவர்கள் பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத சொத்துக்களை குவித்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராச்சி மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நெவில் வன்னியாராச்சியின் பிணை மனுவை இன்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் நிராகரித்து எதிர்வருகின்ற அக்டோபர் 31 வரை அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. 28 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சட்டவிரோத சொத்துக்களை குவித்ததாக கூறப்படும் விசாரணைகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் நெவில் வன்னியாராச்சி கடந்த அக்டோபர் 2 கைது செய்யப்பட்டார். இலங்கையின் முன்னணி பாடகரான சாமர ரணவக்க என்பவர் கட்நாயக்க விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சாமர ரணவக்க அதிக அளவில் குடிபோதையில் இருந்ததாகவும் விமானத்தில் ஏறும்போது விமான பணிப்பெண்கள் மற்றும் பணியாளர்களுடன் முரண்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அவர் விமான பணிப்பெண்கள் மற்றும் பணியாளர்களுடன் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். அத்துடன் மதுவருந்தி மோசமாக நடந்து கொண்ட பாடகரை விமானத்தில் பறக்க அனுமதிக்க முடியாது என்று விமானத்தின் தலைமை விமானி முடிவு செய்ததுடன் விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து விமானத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட பிரபல பாடகர் கட்நாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடி அகழ்வு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் தீவிர விசாரணையை மேற்கொண்ட குடிவரவு அதிகாரிகள் விசாரணையின் பின்னர் எச்சரிக்கையுடன் வீட்டுக்கு செல்ல அனுமதித்துள்ளனர். மட்டக்களப்பில் 2 ஆடை விற்பனை நிலையங்களுக்கிடையில் ஏற்பட்ட கைகலப்பில் 3 படுகாயமடைந்துள்ளனர். மட்டக்களப்பில் கோட்டை முனை பாலத்துக்கு அருகில் உள்ள அருகருகே அமைந்துள்ள 2 ஆடை விற்பனை வர்த்தக நிலையங்களுக்கிடையே கடந்த புதன்கிழமை இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. குறித்த 2 ஆடை விற்பனை வர்த்தக நிலையங்களில் பணிபுரியும் 2 ஊழியர்கள் வீதியால் செல்வோரை தமது கடைக்கு வாருங்கள் என ஏட்டிக்கு போட்டியாக அழைத்த போது ஊழியர்களிடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதை அடுத்து கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த நிலையில் கூறிய ஆயுதத்தால் தாக்குதலுக்கு உள்ளாகி 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் படுகாயமடைந்த 3 பேரும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக நேற்று ஒருவரை கைது செய்துள்ளதுடன் 2 தலைமறைவாகியுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவரை இன்று நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளின் புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு பணம் பறித்த கும்பலைச் சேர்ந்த 3 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் 3 ஓப்பநாயக்கம் மற்றும் இறக்குவானை ஆகிய பிரதேசங்களில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 3 புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளின் புகைப்படங்களை முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பதிவிட்டு அவர்களுக்கு பண உதவி வழங்குமாறு கோரி வங்கிக் கணக்கினை அனுப்பி மக்களை ஏமாற்றி பணம் பறித்து வந்துள்ளனர். அத்துடன் அதன் மூலம் பெறப்படும் பண
பணத்தை பயன்படுத்தி குறித்த சந்தேக நபர்கள் போதைப்பொருள் உட்கொள்வது முதல் கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட மூவரும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 23ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று நண்பகல் 12 மணி முதல் அமுலாகும் வகையில் கட்நாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பயணிகள் 4 மணி நேரத்திற்கு முன்பதாக விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்செயன்முறை பயணிகள் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் விமான நிலையத்தினுள் பயணிகள் போக்குவரத்தை சீராக செய்வதற்கும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் இந்த காலம் 3 மணி நேரத்திற்கு முன்னதாக காணப்பட்டது. இலங்கை வரலாற்றில் 24 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை இன்று 4 லட்சத்தை கடந்துவிட்டதாக செட்டியார் தெரு தங்கச்சந்தை தகவல் வெளியிட்டுள்ளது. இதன்படி 24 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 4,10,000 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும் போது இதன் விலை இன்று 15,000 ரூபாய் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 22 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை இன்றைய தினம் 13,800 ரூபாய் அதிகரித்து 3,79,200 ரூபாவாக காணப்படுகிறது. மேலும் நேற்றைய தினம் 24 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 3,95,000ஆகவும் 22 கேரட் 1 பொன் தங்கத்தின் விலை 3,65,400 ரூபாவாகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தென் அமெரிக்கா நாடான உருகுவேயில் தீவிர நோய் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை குடும்பத்தினரின் விருப்பப்படி கருணை கொலை செய்வதற்கான வேண்டுகோள் மிக நீண்ட காலமாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. இதன்படி தலைநகர் மாண்டிவீடியோவில் உள்ள செனட் சபையில் இந்த மசோதா நேற்று நிறைவேற்றப்பட்டது. கீழ் சபை இதற்கு ஒப்புதல் அளித்திருந்தது. மேல் சபையில் மசோதாவை கொண்டு வந்த போது 31 அமைச்சர்களில் 20 பேர் ஆதரவாக வாக்களித்தனர். இந்த சட்டம் மருத்துவ நிபுணர்களினால் மேற்கொள்ளப்படும் கருணை கொலையை அனுமதிக்கிறது. ஆனால் நோயாளி தானே மருந்து எடுத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொள்வதை அனுமதிக்கவில்லை. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கருணை கொலையை தேர்ந்தெடுக்க விரும்பினால் 2 மருத்துவர்கள் அவர்களின் மனநல தகுதியை உறுதி செய்ய வேண்டும். பெல்ஜியம், கொலம்பியா, நெதர்லாந்து போல் அல்லாமல் உருகுவேயில் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களை கருணை கொலை செய்ய அனுமதி வழங்கப்படவில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.